மஞ்சு, எவ்வளவு நேரமா நீயே விளையாண்டுகிட்டு இருக்க? எனக்கு ஒரு கேம் தா. ரேகா, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இரு கொஞ்ச நேரம், நான் முடிச்சிட்டு தாரேன். தாரேன்னு சொல்றேன், ஆனா தர மாட்டேங்கியே. எவ்வளவு நேரமா நீயே விளையாண்டுகிட்டு இருக்க? எனக்கும் விளையாடணும்னு ஆசை இருக்காதா? குடு. இரு ரேகா, முடிச்சிட்டு தாரேன். இரு, உன்னை அம்மாட்ட சொல்லி கொடுக்க, அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. எம்மா, இங்க பாருமா, மஞ்சு எனக்கு போனே தர மாட்டேக்கா. அவ மட்டும் விளையாடுறாமா. ஏ பிள்ளைகளா, போன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. மஞ்சு, எதுக்கு போன் எடுத்த? போன் தூர வை, ஒழுங்கா போய் உட்கார்ந்து படிங்க. ஏம்மா இருமா, இந்த ஒரு கேமை முடிச்சிட்டு தாரேன். மஞ்சு, சொன்ன என்ன எதிர்த்து பேசுற? ஒழுங்கா போனை வை. ஏம்மா, எனக்கு ஒரு தடவை கொடுக்க சொல்லுமா. அவளே ரொம்ப நேரமா விளையாண்டுகிட்டு இருக்கா, நான் மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கணுமோ? என்னது, உனக்கும் கொடுக்கணுமா? அவதான் சின்ன பிள்ளை உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கா. 10ஆம் கிளாஸ் படிக்கணும் கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா மனசுல? போய் உட்கார்ந்து படிப்போ. எப்பவும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ புக்கும் கையுமா தான் இருக்கணும். சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அடி பிச்சிருவேன் பிச்சி. ஏட்டி மஞ்சு, நான் சொல்றது உனக்கு காதுல உழுதா இல்லையா? போன் தூர வச்சுட்டு போய் படிப்போ. ஏமா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் கத்தாம இருமா. இந்த ஒரு லெவல் மட்டும் முடிச்சிட்டு வச்சிடுறேம்மா. ஏம்மா, ஏம்மா இப்படி பண்ற? ஒரு லெவல் முடிச்சிட்டு தாரேன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ள எதுக்கு புடுங்குற? ஒரு பெத்த தாய் சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையும் கிடையாது. எத்தனை தடவை ஒரு மனுஷி கத்திக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க. இந்த போன் இருக்கிறது தானே பிரச்சனை, இனிமே இந்த போன் இருக்காது. என்னம்மா இப்படி போனை உடைச்சிட்ட? வர வர மாமியா கழுத போல போனாலாங்கிற மாதிரி மார்க் தேஞ்சுக்கிட்டே போகுது. இவ்வளவு நாள நல்ல பிள்ளைய படிச்சு நல்ல மார்க் வாங்கிக்கிட்டு இருந்த. இப்ப என்ன மார்க் வாங்கியிருக்க டி? நீ அரையாண்டு பரீட்சையில ஒண்ணும் கிடையாது, எல்லாத்துலயும் குறையாத மார்க் வாங்கியிருக்க. டீச்சர் என்னைய கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க, உங்க மகளை படிக்க சொல்லுங்கன்னு. நீ என்னடானே இப்படி போனை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. என்ன பட்டூஸ், ரொம்ப நாள் ஆளையே காணும், திடீர்னு வந்திருக்கீங்க. ஜோடி போட்டுக்கிட்டு நீங்களும் மீன்கார பாட்டி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அப்படியா பாட்டி? சரி சரி, வந்து போய் இருக்க வேண்டியதானே. எங்கம்மா வர, வீட்ல வேலை சரியா இருக்கு. மாடு வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு வீட்டை விட்டு அசைய முடியல. பால் கறக்க விக்க இதே வேலையா தான் இருக்குமா, நேரமே கிடைக்க மாட்டேங்கி. இன்னைக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது, அதான் ஓலெல்லாம் பார்த்துட்டு போகுமேன்னு வந்தேன். மீன்கார பாட்டி வரும்போது சும்மா வரக்கூடாது, அடுத்த வாட்டிலாம் வரும்போது நல்ல மீனா கொண்டு வாங்கன்னு. மீன் தானம்மா வேணும், கொண்டு வந்துட்டா போச்சு. உனக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லு, பாட்டி கொண்டு வரேன். மீன் கலவி இவ்வளவு சீக்கிரம் வலையில சிக்கும்னு எதிர்பார்க்கலையே. இதுகிட்ட இன்னைக்கு நல்ல மீனா கேட்ட வேண்டியதுதான். பாட்டி, இந்த வெலை மீன் இருக்குல்ல, வெலை மீன் அது நல்லா இருக்கும் குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க, அந்த மீனே கொண்டு வாங்க. வெலை மீனா வேணும்? சரிம்மா, கொண்டு வரேன். கிலோ 1000 ரூபா தான். உனக்கு எத்தனை கிலோ வேணும்? என்னது, கிலோ 1000 ரூபாயா? பாட்டி ஓசில மீன் தருவீங்கன்னு பார்த்தா 1000 ரூபாய்க்கீங்க. ஏம்மா, வாசிலெல்லாம் எப்படிம்மா மீன் தர முடியும்? துட்டு கொடுத்துட்டு வாங்கிக்கோம்மா. கடையிலே 300 ரூபா 400 ரூபாய்க்கு தான் விற்குது, நீங்க 1000 ரூபா சொல்றீங்க. என்ன பகல் கொள்ளையெல்லாம் இருக்கு? துட்டு கொடுத்து வாங்கணும்னா எனக்கு வேண்டாம் பாட்டி, அங்கிட்டாம திரும்பி உட்காந்துக்கோங்க. துட்டு கொடுத்து வாங்கி தின்னுட்டி, ஓசிலே கேட்காத. துட்டு கொடுத்து வாங்கணும்னா சால மீன் தான் வாங்குவேன், அதான் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். வெலை மீன் ஓசில வாங்கிடலான்னு பார்த்தேன், கிளவி தரமாட்டேக்கே. ஏ பாட்டி, மீன் விற்காம இருக்கும்ல, அந்த மீனையாவது கொண்டு வந்து எங்களுக்கு தரலாம்ல. ஏம்மா, அந்த மீனெல்லாம் கருவாட்டுக்கு போட்டுருவேம்மா. கிளவி நல்ல உசாரா இருக்கு, ஒரு மீனையும் பார்க்க மாட்டேக்கி, எல்லாத்தையும் வித்துருது. ஏம்மா மாலா, உனக்கு மீன் ஓசில வேணும்னா நான் மீன் பிடிக்க போகும்போது என் கூட போட்டில் வா. அன்னைக்கு ஒரு நாள் வந்தீங்கல்ல, அதே மாதிரி வந்து நீ உனக்கு என்ன வேணுமோ பிடிச்சிக்கோமா. நான் அதுக்கு துட்டுலாம் கேட்க மாட்டேன். யாத்தாடி, மறுபடியும் கடலுக்கு வந்து அந்த சுறா மீன் கிட்ட மாட்டவா? வேண்டாம் தாயே, எனக்கு மீனே வேண்டாம். சுத்த பயந்தாங்கொழி பிள்ளையா இருக்கியே. சுறா மீன் என்ன செய்யும்? அது பாட்டுக்கு போயிரும், நம்மள ஒன்றும் செய்யாதுமா. ஏ பாட்டி, பேசாம கிடங்க, எனக்கு உங்க மீன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மீன் கேட்டது ஏன் தப்புதான், கடலுக்குள்ள கூட்டு போய் கொல்ல பாக்கீங்களே. ராத்திரி போல உங்களுக்கு கண்ணு வேற தெரியாது. போன தடவை கடலுக்குள்ள வந்து நாங்க என்ன பாடுபட்டுட்டு வந்தோம், அதே மாதிரி மறுபடியும் ஆக்கிடாதீங்க. மீனே வேண்டாம் தாயே, எனக்கு மீன் திங்கிற ஆசையே விட்டுட்டு. என்னம்மா, லட்சுமியை காணோம், எங்க போயிட்டா? வருவா பாட்டி, வீட்டுல பிள்ளைங்களுக்கு சோறு கறி ஆக்கி கொடுத்துட்டு வருவா. சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன், சுட சுட சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். பிரியாணி டேஸ்ட் நாக்குல இப்போ நிக்கிதே. என்னது, பிரியாணி சாப்பிட்டியா?
ஆமா, பிரியாணி சாப்பிட்டேன், சிக்கன் 65 சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன். ஏட்டி எங்கிட்ட சொல்லாம நீ மட்டும் சாப்பிட்டு வந்துட்ட. உங்க மாமியார் செஞ்சு கொடுத்தாங்களோ? அந்த கிழவி என்னை எப்போ கொள்ளலான்னு அலையுது. அது எனக்கு பிரியாணியா செஞ்சு தரும். எனக்கு ராமு வாங்கி கொடுத்தாரு. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு பேசாம கிடக்க வேண்டியதானே? இங்க வந்து சாப்பிட்டேன்னு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? எங்களை வெறுப்பேத்தவா? ஆமா மலாக்கா, வெறுப்பேத்த தான் வந்தேன். நெடுவாளி, இது ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு வேணா நீ போய் வாங்கி தின்னுட்டி குதிரவாளு. சீ, நீ ரொம்ப மோசம். ஏட்டி சிம்ரன், உனக்கு பிரியாணி வேணா நீ உங்க அம்மாட்ட கேளு, இல்லைன்னா ஆரஞ்சு மண்டையன்ட்ட கேளு, இல்லைன்னா மாலாக்கா மாமியார்கிட்ட போய் கேளு. ஏன்ட்டு என்னத்துக்கு கேட்க? மாலாக்கா, எனக்கு பிரியாணி வேணும், செஞ்சு தாங்க. இருட்டி, வீட்டில் போய் அத்தை கிளவிட்ட பிட்ட போடுவோம். இன்னைக்கு எப்படியாட்டு நைட்டு பிரியாணி செஞ்சு தர சொல்லுவோம். ஆட்டோ ஆட்டோ. என்ன லட்சுமி அக்காவை மட்டும் காணும், எங்க போயிட்டாங்க? இந்த வந்துட்டால. லட்சுக்குட்டி, உன்னை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தோம். என்ன லட்சுமி அக்கா, ஒரே சோகமா இருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லட்டி, பிள்ளைங்க ஃபோன் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாளுங்கன்னு கோவத்தில் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டேன். இப்போ என்ன செய்யன்னு தெரியல. வீட்டுக்கார் வேற வந்து திட்டுவாரு. நீ கோவப்பட மாட்டியடி? எதுக்கு கோவப்பட்டு ஃபோனை உடச்ச? ஏக்கா, நானும் ஒரு தடவை சொன்னேன், 2 தடவை சொன்னேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சிறுசு ஃபோனையே வைக்க மாட்டேக்கிக்கா. கோவத்தில் தூக்கி வீசிட்டேன். ஃபோனை கீழே போட்டால் டிஸ்பிளே மட்டும்தான் உடஞ்சிருக்கும். நம்ம அதை மாத்திரலாம். சில்லான்னு ஒருங்கிட்டடி, ஒன்றும் மாற்ற முடியாது. தூக்கி குப்பையில தான் போடணும். ஏக்கா, சேகரன்ட்ட சொல்லி புது ஃபோன் வாங்கிட வேண்டியதானே? வாங்கி தர மாட்டாருடி, திட்டுவாரு. உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருதோன்னு என் மேலதான் கோவப்படுவாரு. அதை என்ன செய்யன்னு தெரியல. ஃபோன் இல்லைன்னா யாருக்கும் ஃபோனும் பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யனே தெரியல. ஏக்கா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குக்கா, சொல்லட்டா? சொல்லுடி, என்ன புதுசா சொல்லிட போற? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாட்டும் ஒரு பிசினஸ் பண்ணுவோமாக்கா? பிசினஸ் பண்ணி துட்டு சம்பாதிச்சு நீங்க ஃபோன் வாங்கிக்கோங்க, எனக்கும் ஒரு முக்கியமான பொருள் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி எல்லாரும் ஆளாளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. ஏன் ஐடியா சூப்பரா இருக்கே. நானும் வரேன் பிசினஸுக்கு, என்னையும் சேர்த்துக்கோங்கடி. எல்லாரும் சேர்ந்துதான், யாரெல்லாம் வாரீங்களோ அவங்களாம் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவோம். ஏமா, பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னா முதல்ல துட்டு போடணுமா? துட்டு போடுறதுக்கு யார்கிட்ட துட்டு இருக்கு? லட்சுக்குட்டி, பிசினஸ் பண்ணணும்னு இறங்கிட்டா கவலைப்படக்கூடாது. நான்லாம் ஒரு 500 ரூபாய் வச்சுட்டு இட்லி கடை ஆரம்பிக்கலையா? இன்னைக்கு இட்லி கடை நல்லா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து காலையில என் கடையில தான் சாப்பிடுறாங்க தெரியுமா? உங்க வீட்டுக்காரே சில நேரம் வந்து போகும்போது சாப்பிட்டுட்டு போவாரு. அப்படியாக்கா? அப்பெல்லாம் துட்டு ரொம்ப வேண்டாமா? ஆமாட்டி, ஏதாட்டும் ஒன்று செய்யுவோம். ஏதாட்டும் சமையல் மாதிரி பண்ணோம்னா உனக்கு நல்லா சமைக்க தெரியும்ல. அதனால நீ சமைச்சிரு, மற்றவங்களாம் துட்டு போட்டு பொருள் வாங்கட்டும். அதை எல்லாரும் சேர்ந்து விற்போம். அப்படி ஏதாட்டும் ஒன்று பண்ணுவோம் டி. சரிக்கா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. யோசிச்சு என்ன வியாபாரம் பண்ணான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். எந்த வியாபாரம் பண்ணாலும் என்னையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டோம்னா நீங்களும் துட்டு போடணும், சம்மதமா? போடுவோம் டி. எங்க அத்தை கிழவி ஏமாத்தி ஏதாட்டும் துட்டு வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் இந்த தலைப்பக்கட்டு மண்டையன்ட்ட துட்டு கேட்க. பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்ட தருவாரு. சரி, அப்பனா சீக்கிரமே நம்ம ஒரு கூட்டத்தை போட்டு முடிவு பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவோம். மங்கம்மா, நான் சொல்லுதனேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. மருமகளுக தப்பு பண்ணத்தான் செய்யறாளுக. அதுக்குன்னு நம்ம அவளுகளை பழி வாங்கணுமா? வயசான காலத்துல பேசாம சோத்த தின்னுட்டு வீட்டுல கிடக்கலாம்ல. எதுக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும்? ஏட்டி கிறுக்கச்சி, மெண்டல் மாதிரி பேசாத. நம்ம ஒன்றும் அவளுகளை பழி வாங்கல, சரியா? நம்ம மருமவளுகளை நம்ம எதுக்கு பழி வாங்க போறோம்? அவளுக்கு சொன்ன பேச்சு கேட்காம அலையிறாளுகள்ல. வீட்டில் ஒரு கூறு கிடையாது, வீட்டு வேலை ஒன்றும் செய்ய மாட்டேக்காளுக. அதெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு தான் ஏதாட்டும் ஒரு திட்டம் போடுறோம். மாமியாருன்னா ஒரு மரியாதை மதிப்பு வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேக்காளுக. எதிர்த்து பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கு அலையிறாளுக. அவளுகளை சரி கட்ட வேண்டாமா? அப்புறம் எப்படி அவளுகளுக்கெல்லாம் பொறுப்பு வரும்? அதுக்கு தான் இந்த திட்டம், சரியா? நீ பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுறேன். சரிட்டி, இப்ப எதுக்கு ஆத்தங்கரைக்கு வந்திருக்கோம்? இங்க என்ன செய்ய போறோம்? இந்தா வந்துட்டான் மாறி. இவனை பார்க்க தாண்டி வந்திருக்கோம். யாரோ ஒரு பொம்பளை போன் அடிச்சுதே, முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா 2 வயசான பல்லு போன கிழவிங்க தானே உட்கார்ந்துருக்கு. சரி, நாம அந்த பொம்பளைக்கு மறுபடியும் ஒரு தடவை போன் அடிச்சு பார்ப்போம். எப்பா தம்பி, நீ தானே மாறி? ஆமா பாட்டி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அந்த கிட்டணி திருடன் தானே? எனக்கு நல்லா தெரியும். நான் தான் உனக்கு போன் அடிச்சு வர சொன்னேன். ஏன் பாட்டி, நீங்களே என்னைய வர சொன்னீங்க? ஆமாப்பா, நான் தான் வர சொன்னேன். எனக்கு உன்னால ஒரு முக்கியமான வேலை ஆகணுமே. என்ன வேலை பாட்டி, சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிருவோம். தம்பி, நீ 2 பொம்பளைகளை கடத்தணும் பார்த்துக்கோ. கடத்தி அவளுகளை கெட்டி வச்சு ஒரு 4 நாளைக்கு சோறு போடாம விட்டுறணும். 4 நாள் கழிச்சு அவுத்து விட்டுரு, சரியா? என்னது, 4 நாளைக்கு சோறு போடாம வைக்கணுமா? பாட்டி செத்துருவாங்களே.
ஐயையோ சாவெல்லாம் கூடாது, அவளுக்கு உயிரோட இருக்கணும். சரியா? நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் சோறு கொடு தம்பி, அப்பன்னா உயிரோட இருப்பாளுகள்ல. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சோறு கொடுத்துட்டு அவளுகளை போட்டு நல்லா கெட்டி வச்சிரு. கயிறை மட்டும் அவுத்துட்டு போவாத மாதிரி நல்லா டைட்டா கெட்டி வச்சிரு தம்பி, அது மட்டும் போதும். 4 நாள் கழிச்சு அவுத்து விட்டுரு. இந்த கிழவி நம்மளுக்கு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கு. 2 பொம்பளைங்களை கொடுத்துருக்கு. நல்ல அவளுக்கு கிட்னியை புடுங்கி வித்தோம்னா நம்மளுக்கு 10 லட்சம் கிடைக்கும். ஆளுக்கு 5 லட்சம், 5 5 10 லட்சம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஜாலி. 2 பொம்பளைங்க இலவசமா கிடைச்சிருக்காங்க. முதல்ல அந்த கிட்னி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும். சரி பாட்டி, யாரை கடத்தணும்னு சொல்லுங்க, கடத்திடுவோம். எப்ப மாறி இந்த போன்ல போட்டோல இருக்காளுக பாரு, இவளுகளைத்தான் கடத்தணும். ஒன்னு ஏன் மருமவா, இன்னொன்னு இவ மருமவா. இவளுக்கு 2 பேரையும் தான் கடத்தணும். ஏ பாட்டி, இந்த பொம்பளைகளா? ஐயோ, இவளுக்கு மாமியாரா நீங்க? வேண்டாம் வேண்டாம், உங்க சவகாசமே வேண்டாம், போயிருங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? உன்னைய நம்பி தானே வந்திருக்கோம், எங்களை கை விட்டுறாத. ஏ பாட்டி, இந்த பொம்பளைங்க பொல்லாத பொம்பளைங்க. இவளுகிட்ட நான் எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் இந்த ஊருக்கு வந்து இவளுகிட்ட அடி வாங்கிட்டு தான் நான் போவேன். அதனாலதான் இந்த ஊர் பக்கமே வராம ஒளிஞ்சு கிடக்கேன். நீங்க மறுபடியும் இவளுகிட்டே கொண்டு கோத்து விட பாக்கீங்களே. தம்பி, துட்டு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ, இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துருப்பா. பாட்டி, துட்டு தாரேங்கிங்க, ஆனா இவளுகிட்ட நம்மளால சமாளிக்க முடியாதே. ஏன் 2 அசிஸ்டன்ட் இவளுக்கு பேரை கேட்டாலே ஓடுவானுங்களே. எப்ப மாறி ஏதாட்டு பார்த்து செய்யிப்பா, உன்னைய நம்பித்தான் வந்திருக்கோம். இவளுக்கு எங்களை என்ன பாடுபடுத்துறாளுக்கு தெரியுமா உனக்கு? அப்படியா பாட்டி? இவளுக்கு மேல நானும் கொலவெறியில தான் இருக்கேன். இவளுக்குள்ள பழிவாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லதா இருக்கும். சரி பாட்டி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். இவளுக்கு 2 பேரையும் கடத்திடுறேன். அப்படியாப்பா, ரொம்ப நன்றிப்பா. நாளைக்கே கடத்திடுறியா? சரி பாட்டி, நாளைக்கே கடத்திடுறேன். சரியா? ஒரு 2 லட்சம் செலவாகும். ஆளுக்கு 1 லட்சம் போட்டு கொடுத்துருங்க. என்னது 2 லட்சமா? என்ன பாட்டி, சும்மா ஓசையில கடத்துவேன்னு நினைச்சீங்களா? காசு இல்லாம எதுவும் நடக்காது. எப்பா ஒரு 50,000 வாங்கிக்கோ. ஏன் நான் 25,000 இவ 25,000 போட்டு தாரோம். ஏன் பாட்டி, விலைவாசி தெரியாம பேசாதீங்க. 50,000த்துக்கு கடத்த முடியுமா? 2 லட்சம் வேணும். அப்படி இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க. நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு கிட்னியை கலட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அதை வித்து காசு எடுத்துக்கிறேன். நீங்க 2 லட்சம் கொடுக்க வேண்டாம். சரியா? என்னட்டி இவ கிட்டனிய கலத்தித்தான்னு கேட்கான். அது எனக்கு அதுல போட்டிருக்கிற கம்மலா கலத்தி கொடுக்கறதுக்கு. எப்ப மாறி 2 லட்சம் கொடுத்துட்றோம்ப்பா, எங்களை எதுவும் பண்ணிடாத, அவளுகளை மட்டும் கடத்து. சரி பாட்டி, அட்வான்ஸ் கொடுங்க. இந்தாப்பா, இதுல 20,000 இருக்கு, இப்போதைக்கு எடுத்துக்கோ. வேலையை முடிச்சோன்னே 2 லட்சத்தை தாரோம். என்ன? சரி பாட்டி, நாளைக்கு காலையில கடத்திடுறேன். ஒரு முக்கியமான விஷயம் தம்பி, இந்த கடத்தல்ல எங்கேயும் எங்க பேர் வரக்கூடாது. நீயே கடத்துற மாதிரி இருக்கணும். சரியா? எங்களை எதுலையும் மாட்டி விட்டுறாதப்பா. சரி பாட்டி, நான் அதெல்லாம் பாத்துக்கிடுறேன். தொழில நான் நேர்மையா இருப்பேன். யாரையும் ஏமாத்த மாட்டேன். உங்களை மாட்டிலாம் கொடுக்க மாட்டேன். சரியா? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. வேலையை முடிச்சிட்டு நான் போன் அடிக்கேன். எனக்கு துட்டு மட்டும் கொடுத்துருங்க. சரிப்பா, நாங்க போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. கரும்பு தின்ன கூலியா? இந்த ஊர்க்காரிகளை எப்படி பழிவாங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுகளை கண்ணுலையும் காட்டி கடத்தவும் சொல்லி துட்டையும் கொடுத்துட்டு போதுங்க இந்த பைத்தியங்க. சரி, நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டு அவளுக்கு கிட்னியை பிடுங்கி விற்க வேண்டியதுதான்.